கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹாப்பி சாபத் இருக்கிற எல்லாருக்கும். பொதுவாக எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், என்னுடைய தாயார் அவர்கள் பணித்தொழில்கள் இந்த டெய்லி வாட்ச் அது வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணுறாங்க இன்டர்நெட்டில். ஒரு நாள் வந்து இந்த பாவத்தினுடைய தன்மையை பற்றி, குறிப்பாக ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன அந்த நிகழ்வை ஒட்டி ஒரு பாடம் வந்திருந்தது. அதுக்கு கீழே ஒருத்தர் ஒரு கேள்வியாக எழுப்பியிருந்தார். வேதத்தில் நமக்கு அந்த வசனம் இருக்கு, நமக்கு தெரியும். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கும் ஒரு எச்சரிக்கையை விட்டிருப்பாரு. அந்த வசனத்தையொட்டி ஒரு கேள்வி, இந்த பழத்தை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் அப்படின்னு வசனம் சொல்லுது, தெளிவாக சொல்லுது. ஆனால் அந்த நாளில் ஆதாம் ஏவாள் சாகலை. எதனால் அன்னைக்கு சாகலை? அந்த நாள் சாகலை, அந்த நாள் அவங்க உயிரோடு தான் இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் தான் இறந்தாங்க. ஆனால் சாத்தான் சொன்னது அந்த இடத்துல நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அவங்க நன்மைக்கும் தீமைக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க நிர்வாணமாக இருக்கிறத உணர்றாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல தென்படுது. அப்போ இப்படி ஒரு கேள்வி வந்து இது வேதாகமத்தினுடைய அடிப்படையவே வந்து ஒரு ஒரு கேள்விக்குள்ளாராக்குகிற ஒரு கேள்வியாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த கேள்விக்கு வேதத்தில் பதில் சரியான பதில் இல்லையா, அல்லது இது வேற மாதிரி மடைமாற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிற அந்த விடயங்களெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது வேதம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம வந்து ஆங்கில மொழிபெயர்ப்பில் நம்ம வாசிக்கும்போது அது ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை உணர்த்துது. அதாவது ஆன் தட் டே அப்படிங்கிறது அந்த நாளிலே ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு ஆக்கினைக்கு மனுக்குள்ள அன்னைக்கு தள்ளப்பட்டது. அம்மையார் எலன் ஜி ஒயிட் அவர்கள் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் அப்படிங்கிற புத்தகத்தில், பேட்ரியாட்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், அந்த புத்தகத்தில் டெம்டேஷன் அண்ட் த ஃபால் அப்படிங்கிற அந்த 3வது சாப்டரில் 64 மற்றும் 65வது பக்கத்தில் சில விஷயங்கள் குறிப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வார்னிங் given to our first parents அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுறாங்க. அந்த நிகழ்வை வந்து அவங்க எழுதுறாங்க. அப்போ இந்த இடத்துல மனிதன் வந்து மரணத்துக்கு ஏதுவாக அன்னைக்கு தள்ளப்படுறான். அதுல ரொம்ப அழகான ஒரு ஆங்கில வார்த்தை வந்து அம்மையார் கையாளுறாங்க. irrevocable sentence, man has been pushed into an irrevocable sentence அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை வந்து அம்மையார் குறிப்பிடுறாங்க. இந்த irrevocable அப்படிங்கிறதுக்கு தமிழில் irrevocable sentence அப்படிங்கிறதுக்கு தமிழில் சரியான மொழியாகும் அப்படின்னு பார்த்தா திரும்ப பெற முடியாத அல்லது திரும்பவும் மாற்ற முடியாத ஒரு விதி அப்படிங்கிறது. இப்போ வேதத்திலே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வசனங்கள் பாவம், இது 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 நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம், பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு பாவத்துக்கு நிறைய வரையறைகளை வந்து வேதம் நமக்கு சொல்லிட்டே தான் இருக்கு. அதுல நீங்க மத்தேயு 12வது அதிகாரம் 30லிருந்து 32வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட வேண்டியது இருக்கு. மத்தேயு 12வது அதிகாரம் 30லிருந்து 32 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். என்னோடு இராதவன் எனக்கு விரோதமாய் இருக்கிறான், என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான்.
எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும். ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு மன்னிக்கப்படுவதில்லை. இப்போ இந்த எல்லா பாவமும் மன்னிப்புக்கு உட்பட்டது தான். இது ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. மனுஷகுமாரனுக்கு எதிராக பேசக்கூடிய வார்த்தைகள் கூட மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிராக பேசப்படுகிற தூஷணங்கள் மன்னிக்கப்படாது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்றார். இப்போ வேதத்துல இட்டர்னல் சின், நித்திய பாவம், நித்திய பாவத்தின் அந்த கோரம் அப்படிங்கிறத வேதம் நமக்கு அந்த சில வசனங்கள் வந்து நமக்கு உணர்த்திட்டே தான் வருது. அதுல உதாரணமா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம் 10வது வசனத்துல மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். அப்படின்னா இரவும் பகலும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க மரணிக்க போறது கிடையாது. ஆனா அந்த வலி, அந்த நெருப்பு கந்தகத்தினால ஏற்படக்கூடிய அந்த எரிச்சல், அந்த வலியை அவங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்க நித்திய பாவம் அப்புறம் நித்தத்துக்கும் உபத்திரவம் அப்படிங்கிற இந்த தன்மையை நோக்கி தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். அதுல இப்ப நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பாவத்துக்குள்ளார அந்த மக்கள் ஆகுறாங்க. என்னைக்கு ஆதாமும் ஏவாளும் வந்து என்னைக்கு அப்படி தேவனுக்கு விரோதமா அன்னைக்கு ஒரு கீழ்ப்படிதல் இல்லாம செயல்பட்டாங்களோ அன்னைக்கே மனுஷன் மீது அந்த சென்டென்ஸ், irrevocable sentence to death, அதாவது மாற்றப்பட முடியாத, மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாத ஒரு விதி அவர் மனித குலத்தின் மீது சுமத்தப்படுகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். அப்போ இதுல சாத்தானுடைய ஒரு சூழ்ச்சி இருக்கு. இதுல எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடியதை நான் அப்படியே வாசிக்கிறேன். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று நம்முடைய முதல் பெற்றோருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு அவர்கள் விளக்கப்பட்ட கனியை புசிக்கும் அதே நாளில் சாவார்கள் என்று குறிப்பிட்டு காட்டவில்லை. மாறாக திரும்ப பெறக்கூடாத தீர்ப்பு அன்றைய தினம் அவர்கள் மேல் அறிவிக்கப்படும். கீழ்ப்படிதலின் நிபந்தனையில் அழியாமை அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருந்தது. மீறுதலினால் நித்திய ஜீவனை அவர்கள் இழப்பார்கள். அதே நாளில் மரணத்துக்கென்று சபிக்கப்படுவார்கள் அப்படின்னு. இப்போ அந்த நாளில் அவங்களுக்கு எதிராக ஒரு சாபம் நடக்குது. ஒரு மரணத்துக்கு எதிராக அவர்கள் அந்த மக்கள் சபிக்கப்படுகிறார்கள். இப்போ இதுல அந்த பத்தியில அடுத்தடுத்த பேராகிராஃப்ஸ்ல என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ரெண்டு மரம் வேதாகமத்துல குறிப்பிடுறாங்க. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். இப்போ மனிதன் வந்து நித்திய ஜீவனுக்குள்ளார இருந்துட்டு இருக்கணும் அப்படின்னா ஜீவ விருட்சத்தை அவன் புசிச்சுதான் ஆகணும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துல இருந்து தான் கனியை சாப்பிட வேணாம் ஆண்டவர் சொன்னார். ஆனா ஜீவ விருட்சத்துல இருந்து அவன் கனியை சாப்பிட்டு தான் ஆகணும். அவன் நித்திய ஜீவனுக்குள்ளா இருக்கணும்னா சாத்தா இங்க ஒரு கணக்கு போடுறான். சாத்தா என்ன கணக்கு போடுறான்னா, ஒருவேளை ஆண்டவர் இவங்களை மன்னிக்காம விட்டுட்டாரு, ஒருவேளை ஆண்டவர் வந்து இவங்களுக்காக பலியாக போறேன் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லாம இருந்திருந்தாருன்னா, இவங்க அதே ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருந்துக்கிட்டு இவங்க பாவத்தன்மையும் பாவத்தின் சுபாவத்தையும் தங்களுக்குள்ள காரி பண்ணிக்கிட்டு தங்களுக்குள்ள புகுத்திக்கிட்டு அதே நேரத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியையும் அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க வந்து நித்தத்துக்கும் பாவி ஆயிடுவாங்க, மரணமே இல்லாத பாவிங்களா அவங்க ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சாத்தா ஒரு கணக்கு போடுறோம். அந்த கணக்கை தேவன் முறியடிக்கிறார். எப்படி முறியடிக்கிறார் அப்படின்னா, ஆதியாகமம் 3:24 வசனங்கள் நம்ம வாசிக்கணும்.
அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அப்போ ஜீவ விருட்சத்தை பராமரிக்கிறதுக்கு அந்த தேவதூதர்களையும் அங்க என்ன பண்றாரு, சுடரொளி பட்டயத்தையும் சுத்தி அங்க ஜீவ விருட்சத்தை பாதுகாத்து மனிதனை ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே கொண்டு வர, அதன் மூலமா நித்திய பாவத்தின் கோரத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனை விடுவிக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். மனுஷன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ஆனா மனுஷன் படக்கூடிய இன்னலுக்கும் துன்பத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. ஆனா ஒருவேளை இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டுருந்தாங்கன்னா மனுஷன் படக்கூடிய துன்பத்துக்கும் இன்னல்களுக்கும் முடிவே இல்லாம இருந்திருக்கும். நித்தியத்துக்கும் மனுஷன் கஷ்டப்பட்டிருப்பான். நம்ம மனுஷன் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத ரொம்ப விரிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்த்துட்டு அதுக்குள்ள ஆண்டவர் எவ்வளவு நமக்கு கிருபையா இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்குள்ள பார்க்க போறோம். இதுல பிரசங்கி 4வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 4வது அதிகாரம் 1லிருந்து 3வது வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 4வது அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அதனால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலஞ்சென்று மரித்தவர்களே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரதத்தாருடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பிறவாதவர்களுடைய நிலைமையே வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செயல்களை காணவில்லையே. வசனம் ரொம்ப இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் நான் நம்புறேன். என்ன எப்படி புலம்புறாங்க அப்படின்னா, சூரியனுக்கு கீழே செய்யப்படுற அத்தனை பாவத்தையும் பார்க்க வேண்டிய கொடுமைக்கு நான் தள்ளப்படுறேன். இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம், நான் மரித்தே போயிருக்கலாம். உயிரோடு இந்த கொடுமைகளெல்லாம் பார்க்குறவனை காட்டினோம். மரித்து போனவன் பாக்கியவான் தான். மரித்து போனவன் பாக்கியவான்னு எழுதுறாங்க. மரித்து போனவன் பாக்கியவானா தான் இருக்கிறான். இன்னும் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, இந்த மரித்தவனை காட்டிலும் இப்போ உயிரோடு இந்த துன்பத்தெல்லாம் இந்த இடர்களெல்லாம் சந்திச்சுட்டு இருக்கிறவனை காட்டிலும் இன்னும் இந்த பூமியில பிறவாது இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இன்னும் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த சூரியனுக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த பாவத்தையும் எந்த துர்ச்செயல்களையும் அவர்கள் காணவில்லையே அப்படின்னு சொல்லி இந்த வசனம் எழுதுறாங்க. நான் இன்னைக்கு யோசிக்கிறேன், மரணத்தை விட வேர்ட் ஃபேட்ஸ் வர்சஸ் த டெத் இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல இன்றைய காலகட்டங்களில் ரொம்ப அதிகமாக, குறிப்பாக இந்த மீட்டு காலகட்டங்களில் அதை அதிகமாக நம்மளால உணர முடியும். எப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட என்னுடைய அம்மா கிட்ட கேட்டேன், அம்மா நீங்கள் ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது, சாலையில் நீங்கள் தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது உங்களை யாராச்சும் கத்தியால் குத்திட்டா அதுவும் உங்களுக்கு ரொம்ப உபத்திரமாக நீங்கள் நினைப்பீங்களா? இல்லை உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய் உங்களை உடல் ரீதியாக துன்புறுத்தினா அதை நீங்கள் கொடுமையாக எண்ணுவீங்களா அப்படின்னு பார்த்தா, எங்கள் அம்மா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதுக்கு அவன் எனக்கு கொண்டே போட்டுடலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது ஃபேட்ஸ் வர்சஸ் த டெத் அப்படின்னா என்னன்னா, மரணத்தை விடவும் கொடிய வலிக்கு மனிதன் தள்ளப்படுகிறான். ஓ எனக்கு ஒன்று, நான் நாளைக்கு சாக போகிறேன் அப்படின்னா எனக்கு அது பெருசாக தெரியாது. ஆனால் என் தம்பிக்கோ இல்லை எங்கள் அப்பாக்கோ எங்கள் அம்மாவோ எதனா ஒன்றுன்னா எனக்கு என்னால் அந்த வழியை என்னால் தாங்கவே முடியாது. கிட்டத்தட்ட நம்ம எல்லா மனுஷங்களுமே அப்படிதான், எல்லா மனுஷங்களுமே அப்படிதான். அப்போது நம்மளுடைய மரணத்தை காட்டிலும் நமக்கு அதீத பயத்தை தரக்கூடிய அதீத இன்னல்களையும் துன்பங்களையும் இந்த சமூகத்தில் இந்த பாவப்பட்ட உலகில் நமக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கு. மரணத்தை காட்டிலும் நம்மளை பயமுறுத்துகிற, நம்மளுடைய தூக்கங்களை கெடுக்கிற விஷயங்கள்
லைட். அப்போ இதெல்லாம் மையப்படுத்தி தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, இவன் வாழ போறது நம்ம கொஞ்ச காலம் தான் உலகத்துல, அந்த கொஞ்ச காலத்துக்கே இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ இன்னும் இவன் சந்திக்கிறான். இவன் யோசிச்சு பாருங்க, இந்த துன்பம் இந்த கவலை இந்த கஷ்டம் எல்லாம் நித்தத்துக்கும் இருக்குன்னு வைங்க, அது அந்த நித்தத்துக்கும் வழியை நம்மளால தாங்க முடியாது, அது நம்ம செத்தே போயிடலாம். எங்க தாத்தா ஒரு சிறந்த உதாரணம். எங்க தாத்தாக்கு கடைசி காலகட்டத்தில் சக்கரை நோயால அவருக்கு இந்த ஒரு காலை வந்து துண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அப்போ அவ்வளோ வைராக்கியமா இருந்த ஒரு மனுஷன், எனக்கு ஒன்றும் ஆகாது, கடவுள் அப்படியெல்லாம் விட மாட்டாரு அப்படின்னு வைராக்கியமா இருந்த மனுஷன், அந்த மரணப்படுக்கையிலும் கூட அவ்வளவு துரிதமா ஜெபிக்கக்கூடிய, வேத வாசிப்பை கேட்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த ஒரு காலை எடுத்ததும் அவர் அனுப்பிச்ச வழி, இன்னும் எத்தனை வழியா நான் அனுப்பிக்க வேண்டியது இருக்கு, என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே, இவ்வளோ வழி அனுப்பிக்கிறதுக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன், என்னை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அவர் கதறி ஜெபிச்சதை என் 2 கண்ணால் நான் பார்த்தேன். அப்போ ஃபேட்ஸ் வர்சஸ் தன் டெத், மரணத்தை காட்டிலும் மிக மோசமான நிலைகள் வந்து, மிக மோசமான கொடுமைகள் வந்து மனுக்குலத்துக்கு அன்றாட வாழ்வில் இந்த பாவப்பட்ட உலகத்துல ஏற்பட்டு தான் இருக்கு. அப்போ இது மாதிரிப்பட்ட ஒரு தன்மையில இருந்து ஆண்டவர் நமக்கு அன்னைக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரியாது, நான் அடுத்து எடுத்து வைக்க போற பாதையில இவ்வளோ பெரிய ஒரு என்னை கீழே தள்ளுகிற அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்கும், என்ன மொத்தமா அழிக்கிற அளவுக்கு ஒரு நிலை இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை மனுஷன் அனுப்பிப்பான், இதை விட அதிகமான வலியையும் வேதனையும் என்னுடைய பிள்ளை அனுப்பிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கே மனுஷனை ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே தள்ளி மனுஷகுமாரன் பிறப்பான், அவனுடைய ரத்தத்தினால நீங்கள் உங்களுடைய பாவம் கழுவப்படும், நீங்களாம் நீதிமான்கள் ஆவீங்க, அது வரைக்கும் இந்த ஜீவ விருட்சத்தின் கனி ஏன் நான் வந்து பாதுகாத்து வைக்கிறேன், என்னுடைய தேவ தூதர்களையும் என்னுடைய பட்டயங்களை வச்சியும் நான் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்க அதை சாப்பிட்டு நீங்க நித்தத்துக்கும் பாவத்தின் சொர்க்கத்தை பாவத்தின் தன்மையை நீங்க அனுப்பிக்காதபடிக்கு நான் உங்களை தற்காக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ரொம்ப அழகா அதை இது பண்றாரு, ரொம்ப அழகா நம்மளை தற்காக்கிறார். இன்னும் ஆழமா நான் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பாவத்தின் தன்மை வந்து இன்னும் ஆழமான மனுஷனை எவ்வளோ சீரழிக்கும் அப்படிங்கிற அந்த தன்மைகளுக்குள்ள போகணும்னு நான் நினைக்கிறேன். அதுல வேதாகமத்துல நிறைய வசனங்கள் இருக்கு. நித்திய பாவத்துக்கு எப்படியெல்லாம் தண்டனை கிடைக்கும், நித்திய பாவத்தினால மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய உபத்திரவம் என்ன அப்படிங்கிறத கோட் பண்றதுக்கு நிறைய வசனம் இருக்கு. அதுல ஒரு 3 முக்கியமான தலைப்புகள் கீழே இருந்து நான் வந்து விஷயங்களை நடத்தணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட், செப்பரேஷன் ஆஃப் காட், செப்பரேஷன் ஃப்ரம் காட். செப்பரேஷன் ஃப்ரம் காட்னா கடவுள்கிட்ட இருந்து நம்ம மொத்தமா துண்டிக்கப்படுது, கடவுளுக்கும் நமக்குமான அந்த உறவு துண்டிக்கப்படுறது. நீங்க பழைய ஏற்பாடுல நீங்க வாசிக்கலாம், முகமோடு முகமாய் ஆதாமும் ஏவாளும் தேவனோட பேசினாங்க. இனி நீங்களும் நானும் முகத்தோடு முகமா ஆண்டவரோட பேச முடியுமா? மோசேக்கு வெளிப்படும் போதே ஆண்டவர் பின்புறத்தை தான் காட்டுறாரு. என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ என்னுடைய மகிமையை பார்த்தீங்கன்னா நீ அந்த இடத்துல செத்து போயிடுவ அப்படிங்கிறாரு, நீ மறிச்சுவ அப்படிங்கிறாரு. அப்போ பாவம் அதிகமாக அதிகமாக மனுஷனுக்கும் ஆண்டவருக்குமான அந்த பந்தம், மனுஷனுக்கும் ஆண்டவருக்குமான அந்த நெருக்கம் வந்து ஒரு 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 செப்பரேஷன், ஒரு பிளவு வந்து அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நீங்க இயேசு கிறிஸ்து கூட அப்படிப்பட்ட ஒரு நிலை இயேசு கிறிஸ்து சந்திச்சார். ஒரு ரைட்டர் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் அப்படின்னு சிலுவையில இயேசு கிறிஸ்து கதறும் போது அது அவருக்கு இருந்த வலி வேதனையெல்லாம் காட்டிலும் பிதாவானவருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குமான அந்த நேரடி உறவு அப்படிங்கிறது அந்த பாவத்தினுடைய அகோரத்தினால, பாவத்தினுடைய அந்த பிடியினால மொத்தமா துண்டிக்கப்படுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து அன்னைக்கு ஏற்படுறதுனாலதான், அப்படி ஏற்பட்டதுனாலதான் இந்த பாவத்தினுடைய தன்மை வந்து இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் வந்து அதை உணர்றாரு. ஆண்டவருக்கு வந்து எல்லாமே தெரியும். எதை யார் தலையில இறக்குனா யாரால தாங்க முடியுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். இந்த நித்திய பாவத்தினுடைய பிடிய மனுஷனால நிச்சயமா தாங்க முடியாது, எந்த மனுஷனாலே தாங்க முடியாதுங்கிறது ஆண்டவருக்கு நிச்சயமாக தெரியும். அதனால்தான் அப்படி ஒரு காரியத்தை அவர் அன்னைக்கே செய்தார். இது ரொம்ப இந்த விஷயத்துக்கு ஒரு அழகான கற்பிதம் வந்து எனக்கு தெரிஞ்சு நம்ம செவன்த் டே அட்வென்டிஸ்ட் கோட்பாடு தாண்டி வேற எந்த சத்தியத்திலையும் இருக்கான்னு எனக்கு தெரியல.
ஆண்டவர் வந்து நித்திய பாவத்திலிருந்து மனுஷனை எப்படி விடுவிக்கிறார் அப்படிங்கிறத ஆமையார் எலஞ்சி வைட் விவரிக்கிற அளவுக்கு மற்ற சபைகள் விவரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அது உண்மையிலே ரொம்ப ஆறுதலை கொடுக்குது. இன்னைக்கு இப்போவும் நான் பாவி தான். ஆனால் இப்போ நான் இந்த பாவத்தினுடைய பிடியினால நான் சந்திக்க போகிற உபத்திரவமோ துன்பமோ கஷ்டமோ அது நித்தத்துக்கு இருக்க போகிறது கிடையாது. அது என்னைக்காச்சும் ஒரு நாள் முடிவுக்கு வரதான் போகுது. என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் கடவுளுக்குள்ள நித்திரை அடைய தான் போகிறேன். இதில் 2 முக்கியமான வசனங்கள், இந்த செப்பரேஷன் ஃப்ரம் காட் அப்படிங்கிற அந்த தலைப்பு கீழே 2 வசனங்களை நம்ம வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனங்களுக்குள்ளார நம்ம போகணும்னு நினைக்கிறேன். மத்தேயு 7வது அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். உங்களை நான் ஒரு காலம் அறியவில்லை அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு அந்த பிரிவு இருந்திருந்தா ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பார். அந்த மனுஷங்க அதுக்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிங்கன்னா அந்த மனுஷங்க சொல்லுவாங்க, நாங்கள் உங்கள் பேரில் நாங்கள் அற்புதம் பண்ணோம், உங்கள் பேரில் நாங்கள் நிறைய பேர் ஆதாயப்படுத்தணும், நாங்கள் நிறைய காரியங்களை உங்கள் நாமத்தை கொண்டு நாங்கள் செய்தோம் அப்படின்லாம் சொல்லும்போது ஆண்டவர் அவங்கள பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நான் எனக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது, நான் உங்களை அறியேன் அப்படிங்கிறார். அது ஒரு வசனம். இன்னொரு வசனம் 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9வது வசனம். 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9வது வசனம். அதில் அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சி விசுவாசத்தின்படியினாலே உங்களிடத்தில் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அப்படின்னு சொல்லி, இப்போ இந்த வசனமும் கிட்டத்தட்ட அதே தான் உணர்த்துது. அந்த வசனம் என்ன சொல்லுது? திரும்பவும் நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்கள் சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர் எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. அப்போ அப்படின்னா அந்த இடத்துல இப்போ நம்ம செப்பரேஷன் ஆஃப் காட், செப்பரேஷன் ஃப்ரம் காட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க கடவுளோட நெருங்கி இருக்கிறவங்களை பார்க்கும்போதே நமக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்குமா, இவன் எப்படி இவ்வளோ நெருக்கத்தோட இருந்தான் ஆண்டவரோட அப்படிங்கிற மாதிரி தோணுமா? அது ரொம்ப பெரிய விஷயம். அது இப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஆனால் யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் தான் பேசுறாரு. கடைசி காலகட்டத்தில் நம்ம எல்லாரும் ஆண்டவர் வரும்போது ஒருத்தர்கிட்ட நல்லா பேசுறாரு, ஒருத்தர் மேலே கையெல்லாம் போடுறாரு, ஒருத்தர் மட்டும் மறுபமாக்குறாரு அப்படின்னா நமக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கும். இவனும் நம்மளோட தான் இருந்தான், இவனை மட்டும் எப்படி ஆண்டவருக்கு பிடிச்சிருக்குன்ற அளவுக்கு நமக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு வியப்பு நமக்கு ஏற்படும் ஆண்டவர் வரும்போது. அதுதான் இந்த வசனம் குறிப்பிட்டு. அடுத்ததாக லூக்கா 16வது அதிகாரம் 19லிருந்து 31வது வசனங்கள். 19லிருந்து 31வது வசனங்கள். இது வந்து ரெக்ரெட், அதாவது குற்ற உணர்ச்சி. இன்னைக்கு இந்த குற்ற உணர்ச்சியை மையப்படுத்தி 3 முக்கியமான தலைப்புக்குள்ளாக நாம் கடந்து போக போகிறோம். அது என்ன அப்படின்னா, இந்த குற்ற உணர்ச்சி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கு. நித்தத்துக்கும் குற்ற உணர்ச்சியோட வாழ்றவங்க, கடைசி காலகட்டத்திலையும் அவங்களுடைய மரண படுக்கையிலும் கூட குற்ற உணர்ச்சியோட மறித்து போறவங்க, ஒரு மன வலியோட வேதனையோட மறித்து போறவங்க நிறைய பேரை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு நாவல், என்ன நாவல் அப்படின்னா கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு நாவல். அந்த நாவலை எழுதியவர் வந்து ஃபியோடர் டாஸ்டாய்ஸ்கி அப்படிங்கிறவர். அந்த நாவல் என்ன அப்படின்னா, அந்த கதையினுடைய மைய கதாபாத்திரத்தை சேர்ந்த ஒருவர் ஒரு கொலையை செய்திருவார். அந்த கொலையை செய்துட்டு அந்த கொலையை வந்து மறைச்சிட்டு சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி சென்று விடுவார். அப்போது சட்டத்தின் பிடியிலிருந்து அவர் தவறி சென்றிருந்தாலுமே கூட அந்த பிற்கால கட்டத்தில் அவர் வந்து ஒரு பெண்ணோட ஒரு பழகுவார். ஒரு விபச்சாரத்துக்குள்ளார தள்ளப்பட்ட ஒரு பெண்ணோட ஒரு பழகுவார்.
அப்படி அவர் அந்த பெண்ணோட அவர் பழகும்போது அந்த பெண் வந்து தனக்கு நடந்த கொடுமையை விவரிப்பாங்க. அந்த பெண் வந்து இவர் அந்த கொலையை செய்த போது ஒரு சாட்சியாக அந்த பெண் அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அந்த பெண்ணோட இருக்கும்போது தான் செய்தது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வுக்குள்ளார போய் ரெக்ரெட் இன் லைஃப், அதாவது அந்த ஒட்டுமொத்த நாவலுடைய சாராம்சமே எது அப்படின்னா, ஒருத்தன் வந்து சட்டத்தை ஏமாத்திடலாம், ஒருத்தன் மனுஷனை ஏமாத்திடலாம், எதை வேணாலுமே ஒருத்தன் ஏமாத்திடலாம். ஆனால் மனசாட்சியை ஏமாற்ற முடியாது. இந்த மனசாட்சி தான் மனுஷனுக்கு போட்டு, அதுதான் மனுஷனுக்கு முதல் நீதிமன்றம் அப்படிங்கிற அந்த மைய கருத்தை வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல். இன்றைக்கும் கூட சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கக்கூடிய பலரை நம்ம பார்க்குறோம். நிறைய பெரிய பெரிய பாவத்தெல்லாம் பண்ணிட்டு வெளியே ரொம்ப நல்லவங்களா காட்டிக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்களும் நானும் அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவன் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறான், அவன் நல்லா தான் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நமக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சில இந்த சைக்காட்ரிக் அனாலிசிஸ், பல சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு அப்படியே எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி சமூகத்தோடு ஒன்றிணைந்து வாழ்கிறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் அது உண்மை இல்லை. மாறா என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து வெளியே ஒரு பொம்மைக்குடியை போட்டுக்கிறாங்க. அநேக நேரத்தில் அந்த மாதிரி தப்பான விஷயங்களை செய்து அதை உலகத்தின் முன்னிலையில் அதை மூடி மறைக்கிறவங்க எல்லாருக்குமே ராத்திரி தூக்கம் வராது. அதாவது எந்த பாவமும் செய்யாத ஒருத்தனால நிம்மதியாக போய் என்னால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் யார் வயிற்றுலையும் அடிக்கலை அப்படிங்கிற நிம்மதியோடு போய் தூங்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தூக்கம் வந்து அந்த மனிதர்களுக்கு வந்து இருக்காது. அப்போது இதுவே எவ்வளோ பெரிய உபத்திரம், இதுவே எவ்வளோ பெரிய, அவர் சொல்கிற அந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா அந்த மனுஷனுக்கு ஆலுசினேஷன்ஸ்லாம் வருமா. ஆலுசினேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, சைக்காட்ரிக் டேர்ம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்லாத ஒன்று திடீர்னு ஒரு உருவம் வந்த மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு, இல்லாத ஒரு உருவம் திடீர்னு அவங்க பின்னாடி வந்து நிற்கிற மாதிரி ஒரு கற்பனை, ஒரு பயம், அதை வெளியே சொல்லக்கூட முடியாது. அப்படி ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம். நான் அந்த மாதிரி சைக்காட்ரிக் நான் போனதுனால எனக்கு தெரியும் அந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு. அப்போது அது கூட இந்த நித்திய பாவத்தினுடைய கோரம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த மாதிரியான காரியங்கள் மூலமாக கூட இந்த நித்திய பாவம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மனுஷன் அது எப்படியெல்லாம் வாட்டி வதைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் உணர முடியுது. அப்போது இந்த ரெக்ரெட் இன் லைஃப் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். வேதாகமத்தில் 3 முக்கியமான இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்க்கணும், 3 முக்கியமான நிகழ்வுகள். பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கக்கூடிய அந்த நிகழ்வையும், லாசரு 30 வெள்ளிக்காசுக்கு கிறிஸ்துவ காட்டி கொடுக்குறான், அதற்கு பிற்பாடு அவன் மனம் தான் செய்தது தப்பு அப்படிங்கிறத உணர்றான். அது எந்த அளவுக்கு அந்த நான் பாவம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற அந்த உணர்வு அவனை எவ்வளோ தூரத்துக்கு அவனை தள்ளுது, எவ்வளோ மன கஷ்டப்படுறான், கடைசியில் எப்படி அவன் மறித்து போகிறான். அப்புறம் லூக்கா 16வது அதிகாரத்தில் 19வது வசனங்கள்லேருந்து 31வது வசனங்களில் ஒரு உவமையை இயேசு கிறிஸ்து சொல்கிறார். லாசரும் ஒரு பணக்காரனை பற்றின ஒரு உவமை. அந்த உவமையோட இந்த பாடத்தை நான் இன்றைய தியானத்தை நான் முடிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, நம்ம அப்படியே அந்த வசனங்கள் அப்படியே நம்ம ஒரு 10 வருஷம் இருப்போம் அப்படியே நம்ம வாசித்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்கள் நமக்கு புரியும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். இப்போ இந்த இடத்துல 2 இது சொல்றாங்க. ஒரு பணக்காரர் இருக்கிறான், இன்னொரு பக்கம் லாசர் ஒருத்தர் இருக்கான், ஒரு தரித்திரன் இருக்கான். இந்த பணக்காரனுடைய மேஜையில் இருக்கக்கூடிய அந்த துண்டுகளுக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவனா இந்த லாசர் இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வசனத்தில்
நீங்கள் அப்படியே அந்த 12 வசனங்கள் அப்படியே வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது இவங்க அப்படியே இவன் அவனுக்காக எதுவுமே செய்யலை, இவன் மேட்டிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அந்த ஏழ்மையை கஷ்டப்படக்கூடிய இந்த லாசருவுக்கு அவங்க எதுவுமே செய்யலை. இந்த பணக்காரன் இப்போ 2 பேரும் மாறிட்டு போகிறாங்க. இந்த லாசரு வந்து ஆபிரகாமுடைய மடியில் படுக்கிறான் அப்படின்னு வசனம் குறிப்பிடுது. இன்னொரு பக்கம் இவன் பாதாளத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், துன்பப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார். இப்போது இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அந்த வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 24வது வசனம். அப்பொழுது தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு கேட்குறான். உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவருடைய துணிக்கைக்காக லாசர் இயங்கிட்டு இருக்கிறான். ஆனால் மறித்ததுக்கப்புறம் ஆபிரகாம் கிட்ட இவன் எப்படி கெஞ்சுறான், இவன் எப்படி மன்றாடுறான் அப்படின்னா, அவனுடைய விரலை தண்ணியில் தொட்டு அந்த ஈரம் என் நாட்டில் பட சொல்லி நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு ஆபிரகாம் கிட்ட கேட்குறான். அப்புறம் அதற்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு அது மட்டுமல்லாமல் இவ்விடமிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். ஓ, நீ பாதாளத்தில் இருக்கிற, அவன் பரலோகத்தில் இருக்கான். அப்படியே அவன் இங்கே வந்து உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சாலுமே கூட, இல்லை திரும்பி அங்கேருந்து இங்கே வரணும்னு நினச்சாலுமே கூட ரெண்டுமே முடியாது நம்மளால அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. எனக்கு என்னமோ ஆசை தான், ஆனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிளவு அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த பிளவு அப்படிங்கிறது பாவத்தை தான் சொல்லுது. சின் cannot be bridged. அதுதான் அந்த 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 வசனம் தான், சின் cannot be bridged. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அப்போ சரி, நான் கஷ்டப்படுறேன், வேற வழி இல்லை, எனக்கு 5 சகோதரங்க இருக்கிறாங்க, அவங்களும் இந்த மாதிரி நான் படுற மாதிரி கஷ்டம் அவங்க பாதத்துக்கு வந்து படக்கூடாது, அவங்களுக்கு போய் ஒரு எச்சரிக்கையாச்சு அவனை விட சொல்லுங்க அப்படின்னு கேட்குறேன். இந்த வசனம் வந்து உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு ஆழ்ந்த இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு நிறைய விஷயங்கள் நான் யோசிக்க ஆரம்பித்தேன். எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸ் 10ஆம் வகுப்புக்கு அப்புறம் என்னுடைய 11வது 12வது வகுப்பு வந்து எனக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எனக்கு அகாடமிக்காக கிடையாது. நிறைய நேரம் தோணும், என்னுடைய நேரங்களில் என்னோட காலங்களை நான் வீணடிச்சிட்டேன், நான் வந்து முடியாதுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் எனக்கு அதிகமாக இருக்கும். அது அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்போ கூட நம்ம இப்போ ஃபெலிக்ஸ் அவங்களுக்குலாம் நான் சொல்லுவேன், நான் பண்ண தப்ப நீங்கள் பண்ணாதீங்க, நான் தான் இப்படி தவறாக ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன், என்னுடைய நேரத்தை சரியாக அளவிட்டு காரியங்களை செய்யாமல், நீங்கள் நான் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க, ஏன் நான் செய்த தவறுகள்லேருந்து நீங்கள் திருத்தி கொள்ளுங்க அப்படின்னு பசங்களுக்கு நான் சொல்லுவேன், என் தம்பிக்கும் நான் சொல்லுவேன். நீங்கள் பாருங்கள், இந்த நித்திய பாவத்தின் கோரம் எந்த அளவுக்கு இந்த மனுஷனை தள்ளுது அப்படின்னா, தான் அனுப்பித்த இன்னல்களையும் துன்பங்களையும் எதனால் நம்ம அனுப்பிச்சோம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம எதனால் இந்த துன்பத்தை அனுப்பிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு பின்னாடி வரவன் எனக்கு இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுக்கு அறிவுரை சொல்கிற நிலைமையில கூட இந்த நித்திய பாவம் நம்மளை வச்சிருக்காரு. இப்போ இன்னைக்கு நம்மளாம் இருக்கிறோம், இந்த ஆண்டவர் வந்து நமக்கு அந்த நித்திய பாவத்தின் பிடியிலிருந்து நம்மளை தற்காத்துருக்கிறாரு.
இன்னைக்கு நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சந்ததிக்கெல்லாம் நாங்கள் செஞ்ச தப்புல இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கோங்க, நாங்கள் செஞ்ச தப்பை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாலாம் எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க. எங்களுக்கு சரியான எக்ஸ்போஷர் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கிற அந்த எக்ஸ்போஷரை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க, சொல்கிறதுக்கான திராணியம், அதை சொல்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. ஒருவேளை இந்த நித்திய பாவத்துக்குள்ளார நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடியவங்கள நம்மளால் ஒரு காஷன், ஒரு அலர்ட் கூட பண்ண முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்போம். அப்படிங்கிறது தான் இந்த ஊமை எனக்கு அதிகமாக உணர்த்திய ஒரு காரியம். அப்போது இது எல்லாமே வலி தான், இது எல்லாமே வேதனை தான். இதெல்லாம் வலி வேதனை இல்லை நம்ம சொல்ல முடியாது. எல்லாம் என்ன மாதிரியே என் கூட கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது எல்லா தகப்பனும் வலி தான். அது பார்க்கறதுக்கு நான் போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் எல்லா தகப்பனும் நினைப்பாங்க. அப்போது அப்படிப்பட்ட ஒரு நிலை இந்த நித்திய பாவம் நம்மளை தள்ளுது. இப்படிப்பட்ட ஒரு நித்திய பாவத்தின் பிடியிலிருந்து அந்த நித்திய பாவத்தின் முகத்துக்கே மனுக்குள்ள திரும்பாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை எங்கே தற்காத்துக்கிறார்? ஏதேன் தோட்டத்தில் தற்காத்துக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் ஜீவ விருட்சத்தின் கனியை மனுஷன் புசிக்காதபடிக்கு அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பி அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை தேவதூதர்களை வச்சு பாதுகாத்து அப்படி நம்மளை பராமரிச்சிருக்கிறார். அப்போ இந்த பாடம், இன்றைய வேத தியானத்தில் நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நம்ம பாவிகள் தான். நம்ம அநேக நேரத்தில் பல பாவங்களை நம்ம செய்கிறோம். நம்ம ஆண்டவர் மன்னிக்கவும் செய்கிறாரு. இதெல்லாத்தையும் மீறி இந்த நித்திய பாவத்தின் பிடிக்குள்ளார நம்ம போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை அன்னைக்கே நம்மளுடைய முப்பிதாவாக இருக்கக்கூடிய ஆதாமையும் அவங்களுடைய மனைவியையும் தற்காத்தார் அப்படிங்கிறத குறித்து நம்ம ஆண்டவருக்கு தினம் நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா மரணத்தை காட்டிலும் அதீத உபத்திரவங்க மனிதன் இந்த உலகத்தில் அடைஞ்சிட்டு தான் இருக்கிறான். ஆனால் இந்த உபத்திரவமே கூட நிரந்தரம் கிடையாது. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு உண்டு. எனக்கு தெரிஞ்சு வேதத்தில் தான் நம்ம என்னதான் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படிங்கிறதுலாம் வசனத்தில் இருந்தாலுமே கூட இதே வேத வாக்கியம், இதே வேதாகமம் தான் மரணத்தை ஒரு நித்திரை அப்படின்னு சொல்லுது. இந்த நித்திரை அப்படிங்கிறது யாருக்கு வரும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அதிகமாக உழைச்சவங்களுக்கு, பல நாள் தூக்கம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு, அதிக இன்னமும் கஷ்டமும் பட்டவங்களுக்கு, அவங்களுக்கு தான் அந்த இரவு நேரம் தூக்கம் அதுதான் அதுதான் உண்மையான நித்திரை. இப்போ இங்கே உலக பிரகாரமான நித்திரை, இந்த உலக பிரகாரமான மரணம் அப்படிங்கிறதே இந்த உலக பிரகாரமாக மனுஷனுக்கு இருக்கக்கூடிய இந்த இன்னல்கள், இந்த துன்பங்கள், இந்த வலி, வேதனை, பசி, பட்டினி, இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நிரந்தர விடுதலையாக தான் மரணம், இந்த நித்திரை அப்படிங்கிற இந்த மரணமே இருக்கு அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு உணர்த்துது. அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் பல இடங்களில் மரணத்தை நித்திரை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா இந்த மரணம் நித்தத்துக்கும் கிடையாது. நம்ம எல்லாரும் மரணிப்போம், ஆனால் கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் எழுப்ப தான் போகிறோம். கண்டிப்பாக நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் எழுப்ப தான் போகிறார், நம்மளை மறுரூபமாக்கி தன்னோட எடுத்து செல்ல தான் போகிறார். அப்போது இந்த மரணம் அப்படிங்கிறது நிரந்தரமானது இல்லை. ஆனால் ஒருவேளை ஆண்டவர் அன்னைக்கு நம்ம மீது நமக்கு அவ்வளோ கிருபையா, அவ்வளோ கரிசனையோட அன்னைக்கு ஆண்டவர் இல்லாமல் போயிருந்தா நித்திய பாவத்துக்கும், நித்திய வலிக்கும், நித்திய வேதனைக்கும், நித்திய பசிக்கும், நித்திய பட்டினிக்கும் நம்ம ஆளாயிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நிலை மனுக்குலத்துக்கு ஏற்படாதபடிக்கு நம்ம ஏதேன் தோட்டத்திலேயே காத்த தேவனுக்கு நாம் நமது நன்றியையும் துதியையும் கனத்தையும் நம்ம நிச்சயமாக செலுத்திக்கிட்டே இருக்கணும். இது நாள் வரைக்கும் என்ன தற்காத்துட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இனி நான் செய்ய போகிற பாவத்தில் இனி நான் சந்திக்க போகிற உபத்திரவத்தில் இருந்தும் எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலையை கொடுக்குறார். மரணம் அப்படிங்கிறதே ஒரு தற்காலிகமானது தான். அதையும் தாண்டி எனக்கு அதிக சுகத்தையும் அதிக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க வல்லவராய் ஆண்டவர் இருக்கிறார். அப்படிங்கிறதெல்லாம் தான் எனக்கு பாதித்த விஷயங்கள். அதனால இன்னைக்கு இந்த சபையில் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் பாவம் செய்கிறோம், நம்ம எல்லாரும் செய்கிற பாவத்துக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பும் கேட்குறோம், ஆண்டவர் நம்மளை மன்னிக்கவும் செய்கிறார். ஆனால் இந்த நித்திய பாவத்தின் பிடியிலிருந்து என்னை ரட்சித்தமைக்காக நன்றி ஆண்டவரே. வேத
துவக்கத்திலிருந்து அதற்கான திட்டத்தை வகுத்து உம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்கு கொடுத்து அவருடைய இரத்தத்தினால் எங்களை கிரயத்திற்கு கொண்டீரே, அதற்காக நாம் உண்மை விசுவாசிக்கிறோம் தகப்பனே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு நம்ம துதியை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும்னு சொல்லி இன்றைய தியானத்தில் இருந்து தியானத்தை நான் முடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த தேவனுக்கு நன்றி.